சரி அது இருந்துட்டு போகுது. நீங்க சொல்ற பேஷண்டாவது குறிப்பிட்ட இடத்துல நான் இப்ப சொல்ல போறேன் பாருங்க. ஒரு பேஷண்ட் அவர் எங்க இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. அது விட்டா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் வேலை பாக்குறாராம். அதுவும் மறுநாள்ல இருந்து 1 மணி நேரம் கடன் வாங்கி வேலை பாக்குறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குஷி ஆயிடும். இந்தியாவில எங்கனாலும் போவாரு, ஃபாரின் போவாரு, அமெரிக்கா போவாரு, ஜப்பான் போவாரு, இப்ப போய்கிட்டே இருப்பாரு. ஆனா என்ன பண்றாருன்னே தெரிய மாட்டேதுங்க. இதை எப்படி நான் சரி பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்ற பேஷண்டாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்றாரு, நீங்க அதுக்கு மருந்து கண்டுபிடிப்பீங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காரு, நீங்க அந்த போன போர்ஷன்ல சொன்னீங்களே தமிழ்நாட்டுல. ஆமா, இவர் டெல்லியில மோகுல் ஒரு பேரு. அதேதானே. ஒண்ணுமே பண்ண மாட்டாரு மேடம். கண்டென்ட்டே கொடுக்க மாட்டாரு. கண்டென்ட் கொடுத்தாதானே நம்ம நியூஸ் சேனல் நம்ம பழப்பம் நடத்த முடியும். சும்மாவே இருக்காரு. ஆனா கடைசியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் நீங்க இவங்கள மட்டும் கேட்க மாட்டீங்க, இவங்கள மட்டும் சரி பண்ண மாட்டீங்க, இவங்கள மட்டும் அடிக்க மாட்டீங்க, இப்ப நீங்க இவங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க கண்டென்ட் தர மாட்டாங்கன்றத நம்ம எப்படி மேடம் புரிய வைக்கிறது? இதாவது பரவாயில்ல மேடம். அவர் கண்டென்ட்டே தரமாட்டாரு. என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காரு செல்லூர் அப்படின்ட்டு. அவர் என்ன கண்டென்ட் தராரு அப்படின்னா அவருக்கே தெரியல. மாத்தி மாத்தி ஏதாவது உழப்பிக்கிட்டே இருக்காருன்னா பாத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா கூட போன வாரம் அம்மா கிட்ட நான் இப்படி எல்லாம் பேசினேன், இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கதை வெறும் ரீலு கதை. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஆகணும், நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பண்றாரு. இப்படிதான் அந்த தர்மாகோல் விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, தர்மாகோல் விஷயமும் இதேதான் நினைச்சு பண்ணாரு. ஆனா கடைசியில ஊத்திக்கிச்சு. இப்படிதான் அதையும் பண்ணிருப்பாரு. ஆமா, இப்ப வரைக்கும் நிக்குது பாருங்க ஸ்ட்ராங்கா.